தமிழகத்தின் தலைசிறந்த ஆசிரியர்களுக்கு வணக்கம். ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் வழியாக தேர்வுகள் நடைபெறுமா என்ற கேள்விக்கு பதில் இந்த தகவலில் இருக்குது. தமிழ்நாடு உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளி பட்டதாரி ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் மலைக்குழுந்தர்கள் என்ன தெரிவிச்சுக்காங்கன்னா, தமிழக பள்ளி கல்வித்துறை மற்றும் தொடக்கல்வித்துறையில் 10,000க்கும் மேற்பட்ட தலைமை ஆசிரியர் காலி பணியிடங்கள் இருக்குது, முதுகலை ஆசிரியர் காலி பணியிடங்கள் இருக்குது. அப்போ காலி பணியிடம் காரணமாக மாணவர்கள் கற்றத்திறன் குறையும். அதே போல் கூடுதல் பணிகள் காரணமாக ஆசிரியருக்கு அதிக பணிபளுவும் மன அழுத்தம் ஏற்படும் சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே என்ன கேட்குறாங்கன்னா, மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் நலன் சார்ந்து பதிவு உயர்வு காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும். இதுதாங்க பேஸ் செய்தி. ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் வழியாக எஸ்ஜிடி, பிடி, பிஜி தேர்வுகள் வரும். காரணம் என்னென்னா, செகண்ட் டிகிரி டீச்சர்ஸ் டு ஹையர் ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் ப்ரொமோஷன் கொடுக்காமல் இருக்காங்க. கொடுத்தாங்கன்னா செகண்ட் டிகிரி டீச்சர்ஸ் வேகன்சி உருவாக போகுது. பிடி டு மிடில் ஸ்கூல் ஹையர் ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் போஸ்ட்டு நிரப்பணும் ப்ரொமோஷனில். அப்போ பிடி வேகன்சி உருவாகும். இப்போ ஹெட்மாஸ்டர் வேகன்சி உருவாகுது ஹையர் செகண்டரியில். அப்போது பிஜி டு ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் வேகன்சி நிரப்புனாங்களா பிஜி வேகன்சி உருவாகும். பதிவு உயர்வு இந்த கலந்தாய்வு பெண்டிங்கில் இருக்குது. பதிவு உயர்வு கலந்தாய்வு எங்கே பெண்டிங்கில் இருக்குது? ஹையர் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர், ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹெட் மாஸ்டர், மிடில் ஸ்கூல், பிரைமரி ஸ்கூல் எல்லா இடத்துலையும் இருக்கனால அப்போ பதவி உயர்வு கலந்தாய்வு நடந்தால் வேகன்சி உருவாகுன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? இது சரியான தகவல்னால் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. இந்த லைக்கு போயிடுச்சு தான் இந்த வீடியோட உண்மைத்தன்மை மற்றவங்களுக்கு தெரிய வரும். லைக்கை போட்டு மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். அப்போ இந்த மாதிரி பதவி உயர்வு கோரிக்கை எழுந்திருக்கு, இதன் வழியாக வேகன்சி உருவாகும். இந்த வேகன்சி எல்லாம் டிஆர்பியால் தேர்வு நடத்தப்படும். ஏன்னா இதுதான் பேஸான தகவல். நமக்கு வேகன்சி இருக்கான்றதை விட ஏற்கனவே வேகன்சியோட பதவி உயர்வு நடக்கணும். நம்ம எஸ்ஜிடி டு பிரைமரி ஸ்கூல் ஹெட் மாஸ்டர், பிடி டு ஹையர் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர், பிஜி டு ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹெட் மாஸ்டர், இந்த மாதிரி பதவி உயர்வு போயிடுச்சுன்னா அது என்ன பண்ணுவாங்க, வர வேகன்சியில் 50% டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் எடுத்துகிட்டு வருவாங்க. இதில் கிளியராக கேட்குறாங்க, 2 லட்சம் ஆசிரியர்கள் பதவி உயர்வு கலந்தாய்வுகளை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. 2022க்கு பிறகு பதவி உயர்வு கலந்தாய்வு நடக்கலைன்ற ஒரு செய்தியை கொடுக்குறாங்க. இதனால் பணி நிரவலில் உள்ள உபரி ஆசிரியர் பணியிடங்கள் முடிவுக்கு வரும். இது மாதிரி தொடர்ச்சியாக பதவி உயர்வு கொடுக்காமல் இருந்தாங்கன்னா பணிகள் நிரவல் செய்யும் பொழுது நிறைய எக்ஸஸ் போஸ்ட் உபரி ஆசிரியர்கள்லாம் சரண்டர் பண்ணிடுவாங்க. அப்போ இதை நம்ம தடுக்கணும் அப்படின்னா உடனடியாக ப்ரொமோஷன் கொடுக்க டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டு உடனடியாக நடக்கும். படித்து முடித்து வேலைக்கு காத்திருக்கின்ற 10,000 இளைஞர்களுக்கு ஆசிரியர் பணி கிடைக்க வாய்ப்பும் உருவாகிறது. கடந்த காலங்களில் நீதிமன்ற தடையானைகள் வழக்குகள் என பதிவு வழக்கு தடைகள் இருந்தன. தற்போது பதவி உயர்வு வழங்குவதற்கு எந்த தடையும் இல்லை இருப்பதாக தெரிகிறது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு வந்துச்சு இல்லையா? அதனால் தேர்வு வரப்போது, தேர்வுக்கு படித்து தயாராக இருங்க. உங்களுக்கு தேர்வுக்கான கைடன்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் ஆயிஷா சேனல் வழியாக கைடன்ஸுக்கான வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும். எஸ்ஜிடி, பிடி, பிஜி, காலேஜ், டிஆர்பி, யூஜிசி, நெட்டு, சிஎஸ்ஆர் எல்லாத்துக்குமே லிங்க் இருக்குது. சப்ஜெக்ட் வைஸ் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. தேர்வுகள் வரும், படித்து கொண்டிருங்கள். படித்து கொண்டிருப்பதோடு பயிற்சி எடுங்க. உங்கள் ரிவிஷன் உங்களை உயர்த்தும். உங்களுடைய மாடல் டெஸ்ட்டு உங்களை ஐஎஸ் மார்க் எடுக்க வைக்கும். உங்களுடைய முயற்சி மட்டும்தான் உங்களை உயர்த்தும். உங்களுடைய படிப்பு மட்டும்தான் பணி நியமன ஆணை பெற உறுதி செய்யும். இதை நம்பினீங்கன்னா கமெண்ட் பதிவு பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அரசு பணி நியமன ஆணை பெறுவதில் நம்பிக்கை இருக்குன்னா, சார் நான் கண்டிப்பாக அரசு பணி நியமன ஆணை பெறுவேன், நான் இப்போதைக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டேன், ஸ்டார்ட் பண்ணிட்டேன், சோர்ந்து போய் கிடந்தேன், ஆனால் இந்த செய்தியை பார்த்த உடனே நான் படிக்க ஆரம்பிக்கிறேன், வேக்கன்சி உருவாகிட்டு இருக்கு, இது எனக்கான வேக்கன்சி, எனக்கான பணியிடம், எனக்கான தேர்வு வரப்போகுது, அந்த தேர்வில் நான் வெற்றி பெற்று பணி நியமன ஆணை பெறுவேன்ற நம்பிக்கை இருக்குன்றவங்க உங்கள் கமெண்ட்டை பதிவு போனுங்க. உங்களுக்கு நான் இறைவன் சாட்சியாக ஒரு வாழ்த்து சொல்கிறேன். அந்த வாழ்த்து உங்களை கண்டிப்பாக உயர்த்தும்.